உம்மை நாங்கள் உயர்த்தும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கப்படுகிற அலைகள் நிறுத்தப்படுகிறதாங்க. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நான் ஆராதிக்கும் போதெல்லாம் என் வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறது நான் உணர்றேன். நான் ஆராதிக்கிற பொழுதெல்லாம் ஆண்டவருடைய பிரச்சனை என் வாழ்க்கையில சூழ்ந்து கொள்ளுகிறதுனால பார்க்க முடியுது. நான் ஆராதிக்கிற பொழுதெல்லாம் என் வாழ்க்கையில எனக்கு நேரிடுகிற கடினமான பாதையில கர்த்தர் இருக்கிறத நான் பார்க்கிறேன் சொல்றாங்க. ஆண்டவரே, உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைத்து போகும். பெருங்காற்றும் எக்கடலும் உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் சொல்லும், கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, உம் நாமமே உயரும். அதுவே எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, இயேசுவே, உம் நாமமே உயரும். உங்க நாமம் அதை திறந்து சொல்லு. இன்னுமே பாடுவேன், பாடுவோம். கண்களை மூடி அவரை பார்த்து சொல்லுங்க. நாமம் உயரும், இன்னும் மேன்மை அடையும். சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூழின் நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூழின் நடுவிலும் உங்க நாமம் உங்க நாமம் உயரும், இன்னுமே அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரும், இன்னுமே உணர்வு சொல்லுங்க. பாடுவோம். அல்லேலூயா. எப்பொழுது நாம் ஆராதிக்கிறோமோ, எப்பொழுது நாம் நம்ம துதிக்கிறோமோ, நான் சொல்லுகிறேன், நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். பவுலும் சீலாவும் அவர்கள் சிறையிருப்புல இருக்கும் பொழுது, சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி பாடினார்கள் என்று வசனம் சொல்கிறது. அவர்கள் பாடிய பொழுது சதுரியிலே அவர்கள் சங்கிலிகள் அணுகின்றது. அவர்கள் சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நம்முடைய சிறைச்சாலைகள் கர்த்தர் திறக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து ஆராதிக்க ஆயத்தமா இருக்கிறேன்? கண்களை மூடி ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை இயேசுவே, ஓ நாம
உன்னை உயர்த்தி உயர்த்தி சொல்லுவோம். உயர்த்தி இயேசுவே உம் நாமமே உயரும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரும். அல்லேலூயா. உங்கள் நாமம் உயரும். இருளினை அடையரும். வாழுமே. உங்கள் நாமம் உயரும். உங்கள் நாமம் உயரும். இருளினை அடையரும். நான் ஒரு நிமிட கண்களை மூடுதான். நீ ஏன் உங்களுடைய வாழ்க்கையின் சிறைச்சாலை நீங்க பார்க்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில உங்களை முன்னேற விட முடியாம, உங்களை அடுத்த லெவல் கொண்டு போக முடியாம தடுக்கிற காரியத்தை நீங்க பார்த்து சொல்ல போறீங்க. இந்த சிறைச்சாலை என்னை நிறுத்தி வைக்க முடியாது, இந்த சிறைச்சாலை என்னை அடைக்க முடியாது. கர்த்தரை நான் ஆராதிக்கிற பொழுதுதான் அதை உடைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தர. நீ சொல்லு. உங்க நாமம் உயர்த்தும் அஸ்திபாரம். உங்களுடைய வாழ்க்கையை சூழலை பார்த்து, உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை பார்த்து, உங்க நாமம் உயர்த்தும் போது இயேசுவே உம் நாமமே உயரும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரும். உங்க நாமம் உயரும். இன்று பாடுவே பாடுவோமே. இன்னொரு சமாதம். உங்க நாமம் உயரும். இன்று மேன்மையான பாடுவே. எப்பொழுது நம்ம பாடுகிறோமோ, எப்பொழுது நம்ம எல்லா சூழ்நிலை மத்தியிலும் ஆராதிக்கிறோமோ, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஆமென். வரமாட்டேங்க. ஆமென். உபத்திரவத்தின் மத்தியில, கண்ணீரின் பாதையில ஆராதிக்க கற்றுக்கொள்ளணும். ஆமென். ஆண்டவர் முதல்ல யோசுவாவை தெரிந்து கொள்ளும்போது அவன் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருக்கும்பா, வச்சு பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்றாரு. ஆனா அவன் யோகான கடந்து போய் எல்லாத்தையும் பண்ணிட்டு போறான். எரிகோ முன்பதாய் போகும்போது அந்த எரிகோ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பாடுங்க, நான் உடைக்க பண்ணுறேன்னு சொல்றேன். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலையும் நம்ம ஆராதிக்க கற்றுக்கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை கொண்டு நிச்சயமா அவன் செய்ய நினைத்ததை செய்து முடிப்பான். ஆமென். ஒரு சம்பவத்தை, ஒரு கற்பனை சம்பவத்தை நம்ம சொல்ல ஆசைப்படுறத சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில நடந்து போகிறோம். நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு குறைகள் இருக்கிறது, ஏதோ ஒரு தேவைகள் இருக்கிறது, ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் நம்ம ஆண்டவரை ரொம்ப என்ன பண்ணிட்டு ஆண்டவரே இதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரை நம்ம வந்து கேட்டுருக்கோம். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க ஏங்கிட்டு இருக்கணும். ஒரு மனிதன் இருந்தான்னா அந்த மனிதன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனுடைய வாழ்க்கை நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஒரு நாள் அவன் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தான். ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது
அவனுக்கு ஒரு கீழே எவ்வளவு கிடைக்குதுன்னா ஒரு 10 ரூபா கிடைக்குது. எவ்வளவு கிடைக்குது? சத்தமா சொல்லுங்க. எவ்வளோ? 10 ரூபா கிடைச்சதா? இந்த 10 ரூபா கிடைச்ச உடனே அவன் என்ன பண்ணானா, பக்கத்துல ஒரு இட்லி கடை இருந்துச்சான். போயிட்டு அந்த காசுக்கு எவ்வளவு இட்லி வரும் சாப்பிட்டுட்டு அவன் பாட்டு அவன் வேலையை பார்க்க போயிட்டான். அதே ரோட்ல இன்னொருத்தர் வந்தானா, அவனுக்கு ஒரு 10 ரூபா கட்டு கிடைச்சதான். எவ்வளவு கிடைச்சதான்? 10 ரூபா கட்டு. 10 ரூபா கட்டுனா அதுல எத்தனை கட்டுற பேங்க்ல இருந்து ஒரு கட்டு வாங்கினா அதுல எவ்வளவு எத்தனை நோட்டு இருக்கணும் தெரியுமா? 100 நோட்டு இருக்கணும். எவ்வளோ? 100 நோட்டு இருந்தது. அவன் எண்ணி பார்க்கறான் அந்த 10 ரூபா கட்ட. கேட்க மாட்டோம். 99 நோட்டு இருக்கு. எத்தனை நோட்டு இருக்குது? 99 நோட்டு இருக்கு. அப்ப எவ்வளவு இருக்குது? அதுல 990 ரூபா இருக்குது. இவனுக்கு என்னன்னா, இந்த 10 ரூபா எங்கேயோ போயிடுச்சு. இந்த 10 ரூபா எங்கேயோ காத்துல பறந்து போயிருக்குமா? எப்படி இது வெளியே வந்துருக்கும்? ஏன்னா பேங்க்ல எவ்வளவுதான் கொடுப்பாங்க? 100 நோட்டை வச்சு ஒரு கட்டு தான் கொடுப்பாங்க. 10 ரூபா எங்கேயோ போயிடுச்சுன்னு சொல்லி அந்த 10 ரூபா தேடி அலைஞ்சு கொண்டிருந்தாங்க. அங்க வீதி வீதியா தேடினானா, அந்த ரோடா போய் பார்க்கறான். அந்த மனுஷன் இன்னி வரையும் பார்த்துட்டு தான் இருக்கிறான். அந்த 990 ரூபா அவனால என்ன பண்ண முடியல? செலவு பண்ண முடியல. அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் செய்யற நன்மைகளை நம்ம என்ன பண்றதுன்னா பார்க்கறது இல்லை. ஆண்டவர் இதை செய்யறே ஆண்டவரே, அதை செய்யறே ஆண்டவரே. 990 ரூபா கையில வச்சுக்கிட்டு 10 ரூபா கலந்து கதை நம்ம வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்கு? இன்னைக்கு போயிட்டு இருக்கு. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. 10 ரூபா கிடைச்சு பாருங்க. அவன் எதை பத்தியும் யோசிக்கல, எதை பத்தியும் அவன் நினைக்கல, எதை பத்தியும் அவன் என்ன பண்ணா பெருசா போராடிக்கல. அவன் 10 ரூபா ஜாலியா என்ன பண்ணிட்டான்? சாப்பிட்டு. ஆனா 990 ரூபாவை கையில கொடுத்துட்டு ஆண்டவர் படாத பாடுபடுறாரு. ஏன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? 990 ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு நமக்கு என்ன இல்லை? மனசு கிடையாது. அந்த 10 ரூபா மிஸ் ஆயிடுச்சு. கட்டுல இருந்து ஒரு 10 ரூபாவை காணும்னு சொல்லி அநேக நேரத்துல கையில இருக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவிக்காமல் இன்னமும் கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஆண்டவரே எனக்கு இது இல்லாது. நான் சொல்றேன், ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? அந்த 10 ரூபா கிடைச்சோடனே அதை சந்தோஷமா சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்க்க போனே அவனை போல இருக்கிறோமா? இல்ல, கையில எல்லா ஆசீர்வாதத்தையும் வச்சுக்கிட்டு இது மட்டும் எனக்கு இல்லைன்னு சொல்லி மீதி ஆசீர்வாதத்தை அனுபவிக்காம கர்த்தரை குறை சொல்லுவவர்களா நாம் இருக்கிறோமா? அல்லேலூயா. நாம் எந்த நிலையில இருக்கணும் நம்ம ஆராய்ந்து நம்ம பார்க்கணும். இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற பொழுது நம்ம எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, யாராவது என்ன அங்கீகரிப்பார்களா? சில நேரங்களில் எல்லா இடங்களிலும் நம்ம ஒதுக்கப்படுகிற பொழுது, நான் சொல்றது தங்களுக்கு போற இடம்லாம் ரிஜெக்ஷனா இருக்குது. நாம் நம்பின மனிதர்கள் எல்லாம் நம்மளை ஏமாற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு நினைவு இருக்கும்னா, இதுக்கப்புறம் நம்ம வாழணுமா? இதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை இப்படிதானா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கோம். நம்ம இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு ரெகக்னைசேஷனை தேடி என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஒரு அங்கீகரிப்பை தேடி, யாராவது என்ன ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்களா, யாராவது என்ன அங்கீகரிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கை என்ன பண்ணுதுன்னா போயிட்டு இருக்கு. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? ஆமா, குடும்பமா இருக்கட்டும், அல்லது நண்பர்கள் மத்தியில, அல்லது உறவினர்கள் மத்தியில, அல்லது வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, ஏதோ ஒரு இடத்துல எல்லாராலும் நிராகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம என்ன பண்ணோம்னா வாழ்ந்து கொண்டோம். ஆனா கர்த்தர் நம்மளை அங்கீகரித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நான் இந்த காலை வேளையில நான் எதை குறித்து பேச போறேன்னா, யார் நம்மளை அங்கீகரிக்கிறா அப்படின்றத குறித்து நாம் எச்சரிக்கை உள்ளவர்களா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இவங்க என்ன அங்கீகரிக்கிறாங்க, அதனால நான் என்னுடைய வாழ்க்கை கரெக்டா இருக்குது, நான் பெர்ஃபெக்ட்டா கர்த்தரோடு வாழ்றேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்ம இந்த காலை வேளையில சோதித்து பார்க்க வேண்டியது என்னன்னா, யார் என்னை அங்கீகரிக்கிறார்? உங்களை யார் அங்கீகரிக்கிறது? அல்லேலூயா. நம்ம எடுத்து கொள்வோம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம், அது 16ஆவது வசனம், 17ஆவது வசனத்தை வாசிங்க. 2 வசனத்தை வாசிங்க. ஒரே நிமிஷம் எல்லாம் எடுத்துக்கணும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம், பைபிள் வச்சிருந்தீங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம், அதன் 16ஆவது வசனம், 17ஆவது வசனம், பேஜ் நம்பர் புதிய ஏற்பாட்டு 186. வாசிங்க, சத்தமா வாசிங்க.
ஒரு பெண் எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டார். நல்லா புரிந்து கொள்ளணும். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து எல்லாருக்கும் தெரியும். தெரியலன்னா நான் லாஸ்ட் டைம் கூட அப்போ பவுலை குறித்து நான் என்ன பண்ணணும் பேசினேன். இன்றைக்கு அவரை குறித்து அவருடைய வாழ்க்கையான சில காரியங்கள் நம்ம பார்க்கணும். இந்த பவுல் எங்கெல்லாம் ஊழியத்துக்கு போறாரோ, எங்கெல்லாம் அவர் போய் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கணும்னு நினைக்கிறாரோ அங்கெல்லாம் ஒரு தடை இருந்துச்சு. என்ன பண்ணாங்கன்னா, ஜனங்கள் யாரை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா பவுலை ஏற்றுக்கொள்ளவில்லை. வாசிங்க நீங்க 13ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தருடைய வசனம் அந்த தேசமெங்கும் பிரசித்தி ஆயிற்று. பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து அவர்களை துரத்தி விட்டார்கள். யாருன்னா, எந்த ஜனங்களுக்காக எந்த ஜனங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டால் அந்த ஜனமே என்ன பண்ணுதுன்னா, பவுல் என்ன பண்ணுதுன்னா ரிஜெக்ட் பண்ணுது. பவுலை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள நல்லா புரியுது. நம்ம பவுல் எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணாரோ அங்கெல்லாம் பெரிய அற்புதம் நடந்துச்சு அப்படின்னா இல்ல. அற்புதங்கள் நடந்தாலும் வசனம் சொல்லுகிறது, இந்த 48வது வசனத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா, புறஜாதியார் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அதை ஆசையை ஏற்றுக்கொண்டாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மனம் திரும்பினார்கள்னு பார்க்கிறோம். ஆனா 50வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யூதர்கள் அவரை துரத்தி விட்டார்கள் என்று சொல்லி. இன்னொரு வசனத்தையும் வாசிங்க, அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்களாம். அப்ப நான் எதை காண்பித்து கொடுக்க விரும்புறேன் அப்படின்னா, பவுல் நிராகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். எங்கெல்லாம் போறாரோ சிலர் அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனா பெரும்பான்மையான மக்கள் என்ன பண்றாங்கன்னா, பவுலை கொலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க சொல்ற வார்த்தையில பாருங்க, பவுலை கொலை செய்யும் அளவும் நான் புசியாமலும் குடியாமலும் இருப்பேன் சபதம் பண்ணாங்க. நல்லா புரிந்து கொள்ளணும், கவனிங்க. இப்படி எல்லாரும் ரிஜெக்ஷன் பண்ணும் பொழுது ஒரே ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் என்ன பண்றான்னா, பவுலை நிறைய பேர் நேசிச்ச குடும்பங்கள் உண்டு, லீதியா இருக்கிறாங்க, மற்ற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு பெண் என்ன பண்றாங்கன்னா, பவுலை பார்த்த உடனே அவரை பார்த்த உடனே சொல்றாங்க, இவர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். யாரா? ஊழியக்காரர். இவர் நம்மளுக்கு என்ன பண்ண போறாருன்னா, சுவிசேஷத்தை அறிவிக்க வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்திரீ ஐடென்டிஃபை பண்ணாங்க. இப்ப பவுல் என்ன பண்ணணும்? எல்லா இடத்துலயும் ரிஜெக்ஷன் இருக்கும் பொழுது, எல்லா இடத்துலயும் நசுக்கப்படுகிற பொழுது, எல்லா இடத்துலயும் தன்னுடைய ஐடென்டிட்டியை அழிக்கணும்னு நினைக்கும் பொழுது, எல்லா இடத்துலயும் பவுலை கொலை செய்யணும்னு நினைக்கும் பொழுது, ஒரு ஸ்திரீ இப்படி சொல்லும் போது பவுல் என்ன நினைச்சிருக்கணும்? சார், இந்த ஒரு பொம்பளையாவது நம்மளை யாருன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பவுல் என்ன பண்ணல, ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை அவங்க நோக்கி சொல்லியிருக்கணும். பவுல் ஒருவேளை அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அப்ரிசியேஷன் பண்ணிருக்கலாம், அதை கை கொடுத்து நன்றின்னு ஏதாச்சும் சொல்லிருக்கலாம். அடுத்த வசனத்தை வாசிங்க, அந்த 16ஆம் அதிகாரத்துல. இது ஒரு நாள் நடக்கல, 2 நாள் நடக்கல, அநேக நாள் பவுலை வந்து பார்த்த உடனே இந்த அம்மா கையில தெரிஞ்சுன்னா, பவுல் இவர் யாருன்னா தேவனுடைய உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் கரெக்டா சொல்றாங்க. பவுலை குறிச்சு யாரெல்லாம் தேவையில்லாம பேசினாலும் அந்த அம்மா கரெக்டா பவுலை யாருன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அவரை ரெக்கக்னைஸ் பண்றாங்க. ஆனா பவுல் பாருங்க, பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவி உடனே சொன்னார். நான் புரிந்து எல்லா அப்ரிசியேஷனும் எல்லா நம்ம அங்கீகரிக்கிற காரியங்களும் கர்த்தரிடத்திலிருந்து வந்துதான் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. பவுல ஒருத்தன் கொலை செய்யணுன்றான், ஒருத்தன் அவனை கொலை செய்யறதுக்கு நான் சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன்னு சொல்றான். இவ்வளவு காரியம் இருக்கும்போது பவுல ஒரு ஸ்திரீ என்ன பண்றான் ஐடென்டிஃபை பண்ணும்போது பவுல் என்ன பண்றாரு, அந்த ஸ்திரீயை பார்த்து ஸ்திரீயை காரணம் அவங்களுக்குள் இருந்த ஆவியை பார்த்து கண்டிக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. நிறைய நேரத்தில் நம்ம எங்க தவறி போகிறோம் அப்படின்னா, சிலர் யாராவது நம்மள உங்களை பார்க்கும்போது தெரியுது யாரு பயங்கரமா ஜோம் பண்ற ஆளா இருக்கிறீங்க, உங்களை பார்க்கும் பொழுதே எனக்கு என்னவோ ஆண்டவரையே பார்க்கிறது போல இருக்குது, உங்ககிட்ட பேசும்போதுதான் எனக்கு ஒரு சமாதானமா நான் உணர்றேனே, உங்ககிட்ட பேசும்போது உங்களை பார்க்கும்போது நீங்க இதை பண்ணும்போது அதை பண்ணும்போது புகழ்ன்ற ஆட்கள்கிட்ட நம்ம எச்சரிக்கை உள்ளவர்களா இருக்கணும். ஆமென் சொல்ல சிஸ்டர், உங்களை மாதிரி ஜோம் பண்ண முடியாது சிஸ்டர், உங்களை மாதிரி பிரேயர் பண்ண முடியாது சிஸ்டர், உங்களை மாதிரி அதை பண்ண முடியாது, இதை பண்ண முடியாது பிரதர், அதை பண்ண முடியாது பிரதர்னு யாருன்னா சொன்னாங்கன்னா எச்சரிக்கையுள்ளவர்களா. ஆமென். பவுல் பாருங்க, பவுலுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, என்னை யார் அங்கீகரிக்கிறான்னு பவுல் பார்க்கிறார். ஆமென். அந்த அங்கீகரிப்பு நல்லா புரிந்து கொள்ளணும். நீங்க நிறைய நேரங்கள்ல அங்கீகாரத்தை தேடி அப்ரிசியேஷனை தேடி யாராச்சும் எனக்கு ஆறுதலா பேச மாட்டாங்களா, ஆறுதல் உள்ள வார்த்தை யாராச்சும் சொல்ல மாட்டாங்களான்னு தேடி தேடி நம்ம ஓடி ஓடி கடைசியில ஒரு நிலை எங்க போய் நம்ம நிக்கிறோம் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க பாருங்க, அந்த அப்ரிசியேஷன் கேட்டு அந்த பெருமிதத்திலே நம்ம வாழ்க்கை என்ன பண்ணிடுது சில நேரங்கள்ல முடிஞ்சு. இந்த காலை வேளையில நம்மளை யார் ரெகக்னைஸ் பண்றா, முதல்ல நான் அதுதான் பேச விரும்புகிறேன், அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களை என்னை கர்த்தருடைய பிள்ளை என்று யார் ரெகக்னைஸ் பண்றா? மூன்றாவது நபருக்கும் நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குது. நீங்க ஆண்டவரும் ஆராதித்து கொண்டிருக்கீங்க, ஆண்டவர் உங்களை பயன்படுத்துறார், ஆண்டவர் உங்களை நடத்துறார். ஆனா வெளியே இருந்து உங்களை அப்ரிசியேஷன் பண்றதுக்கு, உங்களை உற்சாகப்படுத்துவதற்கான ஒரு சில எழுப்புவார் இல்லைன்னு சொல்லுது. லீதியா நீங்க முன்னாடி வாசிங்க அப்படின்னா 14வது வசனத்தை வாசிங்க. இந்த லீவியாவை குறித்து நீங்க மீதி வாசிங்க அப்படின்னா, அவங்க போய் சொல்றாங்க, பவுலை வேண்டிக் கொள்றாங்க, எங்க வீட்டுக்கு வந்து தங்குங்க அப்படின்றாங்க. பவுல் போகிறாரு. நீங்க பாருங்க, நான் இங்க என்ன பேசுறேன்னா அப்ரிசியேஷனை ரிஜெக்ட் பண்ணுங்க நான் பேசல. யார் என்ன அப்ரிசியேட் பண்றா? எல்லா அப்ரிசியேஷனும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவுவது இல்லை. அதான் புரிந்து கொள்ளுங்க. சிலருக்கு என்ன சொல்றேன்னே சில நேரங்களில் புரியாது நினைக்கிறேன். நான் சொல்றது ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்க ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீங்க ஆண்டவரோடு நடக்கிறதுக்கு ஏதுவான காரியங்கள் மற்றவருடைய அப்ரிசியேஷன்ல என்ன பண்ணாதான் இருக்காது. நீங்க சில நேரங்களில் நல்லா ஜெபம் பண்றால தான் இருப்பீங்க, நல்லா ஜெபிக்கிறால தான் இருப்பீங்க. ஆனா மற்றவர்கள் சொல்லும் பொழுது சிஸ்டர் நல்லா ஜெபம் பண்றீங்க, நீங்க ஜெபம் பண்ணும்போது தேவ பிரச்சனை இறங்குது நம்ம சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா மனசுக்குள்ள ஒரு பெருமை நமக்குள்ள உண்டாகும். சில நேரங்கள்ல அது யார் சொல்ற இந்த வசனம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்லுகிற ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த ஒரு பெண். பவுலை பார்த்து, நீங்க தேவனுடைய ஊழியக்காரரு, நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்க வந்திருக்கிறீங்கன்னு சொன்ன ஒரு பெண்ணை யாருன்னா, குறி சொல்லுகிற, அது பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு பெண். நீங்க அதுக்கப்புறம் வாசிங்கன்னா அது வேலைக்கெல்லாம் வச்சு அதெல்லாம் விட்டுருங்க. இந்த காலையில் நீங்க புரிந்து கொள்ளுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, யார் நம்மளை அப்ரிஷியேட் பண்றா, யார் நம்மளை ரெகக்னைஸ் பண்றா. சில நேரங்களில் சில ரெகக்னைஸ்லாம் வரும்போது நம்மளுக்கு தலைக்காலே புரியாது.
அவரே இப்படி சொல்லிட்டாரு. என்ன அவங்க கிட்ட இருந்து எனக்கு இந்த வார்த்தை வந்து நான் எதிர்பார்க்கல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை என்னவா பார்க்கிறார்? அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் வரமாட்டேங்குது, வராதுன்னு தெரியும். அல்லேலூயா. ஆனா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வார்த்தை என்னன்னா அப்ரிசியேஷன். என்னை யாராச்சும் பாராட்ட மாட்டாங்களா? நான் எடுக்கிற பிரயாசத்தை யாராவது பார்த்து நீ இவ்வளவு தூரம் பிரயாசம் எடுக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்களா? நீங்க நல்லா ஜெபம் பண்றதை பார்த்து நீங்க நல்லா ஜெபம் பண்றீங்க யாராச்சும் சொல்ல மாட்டாங்களா? நல்லா வேலை வாசிக்கிறத பார்த்து நீங்க நல்லா வேலை வாசிக்கிறீங்க யாராச்சும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம நிறைய நேரங்களில் யாராச்சும் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கிறது தான் அதிகம். அதனால இதுக்கு ஆமீன் வராதுன்னு எனக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்லுற காரியம் எல்லாரையும் நான் சொல்லல. லீதியாலும் பவுல போய் என்ன பண்றாங்கன்னா வேண்டிக் கொள்றாங்க, வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி. ஏன்னா அவருடைய இருதயத்தை கர்த்தர் திறந்து இருக்கிறார். ஆனா இங்க பார்க்கும் பொழுது இந்த ரெகக்னைசேஷன் யார்கிட்ட இருந்து வரலன்னா ஆண்டவரிடத்துல இருந்து வரணும். ஆகையால் அன்பானவர்கள் நல்லா புரிந்து கொள்ளணும், நம்மளை யார், எந்த நபர்கள், எந்த ஆவி உடையவர்கள் நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க, நம்மளை நடத்துறாங்க, நீங்க சரியா பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. பகுத்தறிகிற ஸ்பிரிட் ஆவி நம்மளுக்கு வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு நான் எல்லாரையும் ஜட்ஜ் பண்ண சொல்லல. இவங்க இப்படிதான் அவங்க அப்படிதான் நான் சொல்ல சொல்றது இந்த காதுல வாங்கி அப்ரிசியேஷன் இந்த காதுல இருந்துட்டா பிரச்சனை கிடையாது. பவுல் அநேக நாளா அவங்க ஒரு வாட்டி 2 வாட்டி கிடையாது, அநேக நாள் பவுல் இந்த பிரச்சனை இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தாரு, கோவப்பட்டாரு. அந்த பிசாசை பார்த்து சொல்றாரு, அந்த பொண்ணை பார்த்து வசனம் சொல்றாரு, அந்த ஆவியுடனே பேசி இயேசுவின் நாமத்தினால வெளியேற என்ன பண்ணாலும் கட்டளையிட்டார். அல்லேலூயா. அநேக உதாரணங்கள் வேதாகமத்தில் உண்டு. நீங்க தானியேல் 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் மாத்திரம் நீங்க வாசித்து பாருங்க. அங்க அந்த ராஜா சொல்றாரு என்னன்னா, நீ இந்த சிலையை வணங்கனா உன்னை விட்டுருமா அப்படின்றாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம உயிர் பிழைக்கிறதுக்காக அல்லது நம்மளுடைய இதுக்காக நம்மளுடைய ஆண்டவரை நம்ம என்ன பண்ணணும், ஒரு நாளும் விட்டுருவாரு. அங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்க தேவனாகிய கர்த்தர் எங்களை தப்புவிக்க என்னவா சத்தமா சொல்லுங்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எங்களை விடுவியாமல் போனாலும் யாரெல்லாம் ஆராதிப்போம்? கொஞ்சம் பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க, யார் ஆராதிப்போம்? கொஞ்சம் பின்னாடி இருக்கிறவங்க, பின்னாடி இருக்கீங்களா, நீ சொல்லுங்க, யார் ஆராதிப்போம்? கர்த்தரை ஆராதிப்போம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த ராஜாவுடைய கண்கள் எனக்கு தயவு கர்த்தர் உண்டு பண்ணினால் பரவாயில்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். கர்த்தர் உண்டு பண்ண காரியமா சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உண்டு பண்ணாரா, கர்த்தர் சொல்றாரா, சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. சில நேரங்கள்ல நீங்க எச்சரிக்கையா இருக்கும்படியா நல்லா கேட்குறீங்க. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா யார் எனக்கு சொல்றா அப்படின்றது ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா நீங்க இருக்கும். ஆமே. நான் சொல்றது வெளி காரியங்கள் அல்ல, ஆவிக்குரிய காரியங்கள். சில நேரங்கள்ல உங்களை வந்து பிசாசானவன் என்ன பண்ணுவானா, சில நேரங்கள்ல பேசி நம்முடைய மைண்ட் என்ன பண்ணுவானா, தவறான எண்ணங்கள் என்ன பண்ணுவானா உப்பு கொடுக்குறான். நான் சொல்றேன், இந்த காலை வேளையில உங்களை அங்கீகரிக்க கர்த்தர் இருக்கிறார். ஆமே. மனுஷனுடைய அங்கீகரிப்பு நமக்கு ஒரு நாளும் தேவை கிடையாது. கர்த்தர் நம்மளை அங்கீகரிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்னைக்கு நீங்க, நான் அடுத்த காரியம் பேசுறேன், என்னைக்கு நீங்க இது கர்த்தரிடத்துல இருந்து வந்த அங்கீகரிப்பு இல்ல நீங்க ஃபைண்ட் பண்றீங்களோ, என்னைக்கு நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ, அன்றைக்கு தான் உங்களுக்கு பிரச்சனைகள் ஆரம்பமாகும். என் வாழ்க்கையில பிரச்சனையே இல்லை பிரதர்னா, இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில என்னை யார் நடத்துறா, என்னுடைய வாழ்க்கையில யார் என்னை அதிகமா ரூல் பண்றான்றதை நம்ம இன்னும் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். பவுல் எப்போ இந்த வார்த்தையை சொன்னாரோ, அந்த பெண்ணை பார்த்து அவனுக்குள்ள இருக்கிற ஆவியை பார்த்து எப்போ இந்த வார்த்தையை சொன்னாரோ, அப்பதான் பவுலுக்கு பிரச்சனை அங்க ஸ்டார்ட் ஆகுது. அவர் என்ன பண்றாங்கன்னா, பிடிச்சு சிறைச்சாலையில போடணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. 21வது வசனத்துல வாசிங்க.
ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கும் தகாத முறைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அது வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா பவுல வந்து புகழ்ந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. எப்போ பவுல் அதை ரெகக்னைஸ் பண்ணாரோ, எப்போ பவுல் என்னை யாரா வந்து கரெக்டா சொல்றாங்களே, இது ஆண்டவர் தான் சொல்றாரா இல்ல யார் சொல்றாங்க, எப்ப கண்டுபிடிச்சாரோ வசனம் சொல்லுது, அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரத்தை கிழித்து போட்டு அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து அல்லேலூயா அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. என்னைக்கு நீங்க கர்த்தருடைய காரியத்துல வைராகியம் பாராட்டுறீங்களோ, என்னைக்கு நீங்க கர்த்தர் பட்சத்துல நிற்கிறீர்களோ, என்றைக்கு நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்களோ, அன்றைக்கு தான் உபத்திரவம் நம்மளுக்கு ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க. நிறைய சில பேர் பாருங்க, என்ன இது மாத்தி சொல்றாரு. ஆமென், அப்படிதான் நடக்கும். ராஜா சொன்ன உடனே அந்த சிலையின் காலில் விழுந்து வணங்கினா பிரச்சனை கிடையாது. முடியாதது கர்த்தருக்கு வைராகியம் பாராட்டணும்னா எல்லாருக்கும் அக்னி சூட 1 மடங்கு நல்லா சூடா இருக்குன்னா எனக்கு எத்தனை மடங்குனா உனக்கு எத்தனை மடங்குனா 7 மடங்கு சூடா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்காக வைராகியம் பாராட்டுகிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் சேர்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆண்டவருடைய வழியை நம்ம தேர்வு செய்யணும். ஆண்டவர் நம்மளுக்காக வச்சிருக்கிற பிளான்ல நம்ம போவோம்னா, கூடவே நம்ம எதையை கூட்டிட்டு வருவோம்னா, பேட்டில்ஸ், போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகளை நம்ம என்ன பண்ணுவோம்னா கூடவே கூட்டு வரணும். எத்தனை பேருடைய வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கு? ஒரே ஒரு கை நான் பார்க்கிறேன், 2 கை பார்க்கிறேன். உண்மையா வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, நான் போராட்டங்கள் ஃபேஸ் பண்றேன் அப்படின்னு நல்லா கை தூங்க. ஆல்மோஸ்ட் டச்ல. ஓகே, நான் சொல்றேன். ஒரு ஊழியக்காரர் எப்படியா சொன்னார், நான் பார்க்கும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு நிறைய பிரச்சனை இருக்குதா உங்க லைஃப்ல, நான் சொல்லிருக்கீங்கன்னு தெரியல, அவர் சொல்றதை நான் வந்து சொல்றேன். நிறைய உங்க லைஃப்ல பிரச்சனை இருக்குதா, நீ நிறைய ஊழியம் செய்யற, ஆண்டவருக்கு பிரியமா இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் தான் எனக்கு பிரச்சனை இருக்குதா, நீ கொஞ்சம் தான் ஆண்டவர் ஊழியம் செய்யற, கொஞ்சம் ஆண்டவருக்கு பிரியமா நடந்துட்டு இருக்க. உனக்கு பிரச்சனையே இல்லையா, எங்கே இல்லை, லிஸ்ட்லயே சொல்லுங்க, லிஸ்ட்லயே இல்லை. அதனாலதான் சொல்றாங்க, சங்கீதக்காரன் சொல்றாங்க, உபத்திரவப்படுகிறது நல்லது. ஆமென். எப்பெல்லாம் நம்ம ஆண்டவருக்காக நிற்கிறோமோ, எப்பெல்லாம் நான் ஆண்டவருடைய சார்பில் நான் நிற்கிறனோ, ஆண்டவர் பட்சத்தில் நிற்கிறனோ, அன்றைக்கு தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது, அன்னைக்கு தான் போராட்டங்கள் ஆரம்பிக்கிறது. அன்னைக்கு தான் நம்ம யோசிச்சுட பார்த்துருக்க மாட்டோம், இந்த வழியில பிரச்சனை வருமானம், அந்த வழியில ஒரு பிரச்சனை வரும். அத்தனை நாள் ஒரு வழியை நம்பி இருப்போம், அந்த வழி அடைப்படும். நிறைய நேரங்களில் நம்ம நம்பி இருக்கிற வழி அடைப்படும் போது தான் நம்மளுடைய உண்மையான சுயரூபமே என்ன பண்ணுது. ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், ஒரு வண்டியில போயிட்டு இருக்கிறோம், முன்னாடி ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட், ஏதோ ஒரு சின்ன ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கான், ஒரு பைக்ல போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பைக்ல நடுவில் வந்துட்டான், இடிக்கலே கீழே பைக் நடுவில் வந்துட்டான். நம்ம என்ன பண்ணுவோம்னா நின்றுட்டு இருக்கோம், அந்த ஆள் பைக்ல குறுக்க வந்தான் பாருங்க, அந்த ஆளை பிடிச்சி சரியான திட்டிட்டு இருக்கான். நம்ம இருந்து என்ன சொல்றோம் தெரியுமா, அப்பா குறுக்க தெரியாம வந்துட்டான், சாரி வேற சொல்றான், என்ன பண்ணிடலாம், நம்ம போயிடலாமே அப்படின்னு நம்ம சொல்லணும். நாளைக்கு நம்ம பைக்ல போகும்போது கொஞ்சம் குறுக்க வந்தான்னு வச்சுக்கோங்க, அப்போதான் நம்ம சாரி கேட்டுட்டு தலையாட்டு போறோமா இல்லை நம்மளா இருக்கிறோமான்னு தெரியும். சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. தூரமா நின்று சாரி கேட்கலாம் பாருங்க, எவ்வளவு கொஞ்சம் கூட அவனுக்கு மனசாட்சியே இல்லையா, கொஞ்சம் கூட அது இல்லையா இது இல்லையா நம்ம கேட்டுட்டு போயிடலாம். நாளைக்கு என் லைஃப்ல ஒரு பிரச்சனை வரும்போது தான் நான் யார் என்பதை. அல்லேலூயா. இந்த உபத்திரவத்தின் மத்தியில
இந்த பாடுகளின் மத்தியில தான் நீங்கள் யார் நான் யார் என்பதை கர்த்தர் அறிவார். சர்ச்சில் நல்லா கை தட்டலாம், சத்தமா பாடலாம், நம்ம கை தட்டுதான் அங்க, நம்ம சத்தம் தான் அங்க இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில பிரச்சனை வரும் பொழுது, உங்க வாழ்க்கையில ஒரு தேவை வரும் பொழுது, உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு சாதகமா ஒரு முடிவு, கர்த்தருக்கு பிரியமா ஒரு முடிவு எடுத்தா பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, அப்பதான் கர்த்தர் பார்ப்பார் நீங்க யாருன்னு சொல்லி, அப்பதான் கர்த்தர் பார்ப்பார் நான் யாரு என்று சொல்லி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் பேசுறது புரியுது? நான் எப்பொழுதுமே வாலிபர்கிட்ட பேசும்போது சொல்லி ஒரு வார்த்தை, ஃபாஸ்டிங் பிரேல கூட அநேக நேரங்கள் நான் சொல்லியிருக்கேன். மனுஷனுடைய இயல்பு விழுறது, சில நேரங்களில் விழுந்து போவது இயல்பு, அது பழகி போவதுதான் ஆபத்தானது. எதற்கு சொல்றது புரியுது? சில நேரங்கள்ல விழுந்து போறோம், தெரியாம ஆண்டவரே தெரியாம இதை பண்ணிட்டேன் அப்படின்றது ஓகே, ஆனால் அது பழகி போவதுதான் ஆபத்தான ஒன்று. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? அப்போ சூழ்நிலையில தான் நாம் யார் என்று ஐடென்டிஃபை பண்ண போறோம். நம்மளுக்கு வர பிரச்சனையில தான் ஆண்டவர் நீங்கள் யார் நான் யார் என்பதை என்ன பண்ண போறாங்க, தெரிந்து கொள்ள போகிறாங்க. அப்படி பவுலுக்கு என்ன பண்றாங்கன்னா, வசனம் சொல்கிறது, அவர்களை அநேக அடியடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி கட்டளையிட்டார்களாம். அடுத்த வருஷம் சொல்லுகிறது, அவர்கள் கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தார்கள். இந்த கறிகடைக்கெல்லாம் போயிருக்கீங்களா? கறிகடைக்கு போயிருக்கீங்களா? கறியே நான் சாப்பிட மாட்டேங்கிறது, பியூர் வெஜிடேரியன்ற மாதிரி கறிகடைக்கு போயிருக்கீங்க. அந்த ஆடு கோழி மாடு எல்லாத்தையும் தான் பண்ணிருப்பாங்க, அடிச்சு தோலை உரிச்சு தலைகீழ, சத்தமா சொல்லுங்க, தலைகீழ. பவுலும் சீலாவும் அடிச்சு வஸ்திரங்களை கிழித்து ரத்தம் ஊத்திருந்தாங்க. நீங்க ரத்தம் ஊத்திருக்கோம் அடிச்சு கிழிச்சிருக்காங்க. சிறைச்சாலையில அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, தொழு மரத்துல கால்களை தொழு மரத்துல மாட்டி வைத்தாங்கன்னு சொல்லுங்க. ஒருவேளை இந்த சூழ்நிலை நம்மளுக்கு இருக்குன்னு சொன்னா இயேசுவே வேணாம்ன்றது, அந்த சிறைச்சாலை காவல்காரனை கூப்பிட்டு இயேசுனா நான் தெரியாம நான் அதை பண்ணிட்டேன், இந்த ஒரு வாட்டி நான் என்ன பண்ண மனுஷி முற்று நம்ம சொல்லியிருக்கோம். வசனத்தை வாசிங்க, 25வது வசனம், எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி வாசிங்க. நடு ராத்திரியிலே எங்க இருக்கும் போதுன்னா, வாங்க பிரதர் வாங்க சிஸ்டர் கேர்சல் உட்காருவோம்னு உட்கார்ந்தாங்க. ஜோம் பண்ணல, கம்ஃபர்ட் ஜோன் இல்ல. கர்த்தர் அவர்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கல. கர்த்தர் அவருடைய அடிக்கிற அடியிலிருந்து ஒரு விடுதலை தரல. கர்த்தர் சிறைச்சாலையின் அந்த காவலன் கிட்ட கண்ணை இறங்க காட்டல. அடிச்ச மனுஷன் கிட்ட கர்த்தர் கண்ணை இறங்க காட்டல. அடிச்சு ரத்தம் வர ட்ரெஸ் கழிச்சு தொங்க விட்ட ஒரு மனுஷன் நடு ராத்திரியில சிறைச்சாலை என்ன பண்ணாங்கன்னா, வாசிங்க, தேவனை துதித்து பாடினார். போதும் சிஸ்டர், தேவனை சத்தமா சொல்லுங்க. இதுக்கப்புறமும் சத்தம் வரலாம் தெரியல. யாரெல்லாம் சொல்றீங்களோ நான் நிச்சயமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறும். ஆனா அதை சொல்லணும், தேவனை. இந்த சைடு சவுண்ட் வருது, சைடு சவுண்டே இல்லை, எனக்கு சுத்தமா கேட்கணும். தேவனை நீங்க தேவனை தேவனை துதித்து பாடினார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த காலையில் நான் பெரிய சத்தியத்தை உங்களுக்கு நான் ரிவீல் பண்றதுலாம் எனக்கு தெரியல. ஆனா ஒரே ஒரு மாதிரி நான் சொல்ல விரும்புறேன். நீங்க எப்படா ஆண்டவருடைய வழி நீங்க தேர்வு செய்றீங்களோ, எப்படா கர்த்தருக்கு சித்தமா நீங்க வாழ முயற்சிக்கிறீங்களோ, நீங்கள் உபத்திரவத்தினுடைய நடக்கிற அனுபவத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ஆனால் உபத்திரவத்தின் மத்தியிலே கர்த்தரை மறுதலிக்கவும் கூடும். கர்த்தரை மறுதலித்து ஓடுகிற ஒரு கூட்டமும். ஆனால் அதன் மத்தியில் நடுராத்திரியில அடிச்சு ரத்தம் வர சொட்ட சொட்ட மரத்துல தொங்க விட்டுருக்கும் பொழுது நடுராத்திரி ஆயிடுச்சு. நம்மளாம் என்ன பண்ணிருப்போம், ஆனா தண்ணி தருவானா?
நம்மளை காப்பாற்ற ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார். நம்ம நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையின் பிரச்சனை ஏன் மாற மாட்டேங்குதுன்னா, நம்ம சிறைச்சாலைக்குள்ள போன உடனே நம்மளுக்கு என்ன கூட சேர்ந்து வந்ததுன்னா பயனும் சேர்ந்து வந்தது. சிறைச்சாலைக்கு வெளியே இருக்கிற வரைக்கும், சர்ச்சில் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே உங்க துதிப்ப ஸ்தோத்திரிப்ப எல்லா பாட்டும் நம்ம பாடலாம். வீட்டுக்கு போய் கடன்காரன் வரும்பொழுது, வீட்டுல சில நேரங்களில் சாப்பிடுறது காசு இல்லாத பொழுது, வீட்டுல நம்ம இருக்கும் பொழுது தேவையில்லாத சண்டைகள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது, நீங்க நம்பி இந்த மனுஷங்கள் கைவிடும் பொழுது, இந்த சிறைச்சாலையில நீங்க என்ன பண்றீங்கன்றது தான் கற்றுப்பாங்க. ஆமென் ஆமென். இந்த சிறைச்சாலையிலே நீங்களும் நானும் துதிப்போம் என்று சொன்னார். இந்த சிறைச்சாலையில நீங்களும் நானும் கர்த்தரை பாடுவோம் ஆராதிப்போம் என்று சொன்னால் 26வது வசனம் வாசிங்க. முதல் வார்த்தையை மட்டும் வாசிங்க. அந்த ஒரு வரியை மட்டும் வாசிங்க. சடிதியிலே இங்க பயன்படுத்தப்பட்ட வார்த்தையை பாருங்க. உடனே கிடையாது, உடனே சடுதியிலே, திடீர்னு. நம்ம பாஷையில சொல்லணும்னா திடீர்னு, திடீர்னு கர்த்தர் இறங்கி அற்புதம் செய்வார். அதான் அவர் சொல்றாரு பாருங்க, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்யறேன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம என்ன பண்ணுவோம்னா உட்கார்ந்து ஜெபம் பண்ண உடனே நான் எனக்கு உட்கார்ந்து நான் ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, நீங்க பாத்துங்க அப்படின்ட்டு எழுந்த உடனே நமக்கு என்ன ஆகுறாங்க, அவங்க போன் பண்ணி சிஸ்டர் அந்த காசு வேணாம் சிஸ்டர் நீ வச்சு சிஸ்டர் அப்படின்னு இருப்பாங்க. இங்க ஜெபம் பண்ண உடனே சிஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணீங்க எனக்கு இந்த கேன்சர் சுகமாயிருச்சு நம்ம எதிர்பார்க்கணும். என் கணவர் குடி விட்டுனா ஜெபம் பண்ணிட்டு உடனே நடக்க மாட்டேங்குது. நான் சொல்றேன் திடீர்னு ஆண்டவர் செய்வார், திடீர்னு செய்வார். ஹalleluya. கொஞ்சம் உங்க கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எதிர்பார்க்கிற நேரம் அல்ல, நீங்க நினைக்கிற காலம் அல்ல, கர்த்தர் திடீர்னு நீங்க சட்டங்களை ஆண்டவர் திடீர்னு அதை செய்வார். திடீர்னு நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க. உங்க கணவனார் வந்து நான் இதுக்கப்புறம் குடிக்க மாட்டேன் நான் சர்ச்சுக்கு வரேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க சந்தோஷமா இருக்குன்னு சொல்றீங்களே, அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? உங்கள் உபத்திரவத்தில, உங்கள் கண்ணீரின் பாதையில, உங்களுடைய வேதனையான சூழ்நிலையில கர்த்தரை பாட கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். நீங்கள் பாட பாட எரியோம் அது விழும். உடனே நடக்காது, 7 நாள் போ அப்படின்ற ஆண்டவர். நல்லா புரிந்து கொள்ளுங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நான் பேசும்போது தான் எனக்கே இதோடைய மகத்துவங்கள் புரியுது. சில நேரங்கள் நம்ம உடனே நடக்கலையா நம்ம உடனே சோகப்படுவோம், அந்த விஷயத்தை விட்டுருவோம். எத்தனை பேர் அந்த மாதிரி ஏதோ ஒரு காரியத்தை நான் ஜோம் பண்ண நடக்க நான் விட்டுட்டேன். பேசினேன் நான் வந்து ஏதோ புதுசா இதை கண்டுபிடிக்கல, பைபிள் இருக்கிற வார்த்தையை நான் சொல்லுறேன். அந்த ஒரு வார்த்தையில சடுதியில திடீர்னு அப்படின்னு அதுல எல்லாமே நமக்கு அடங்கி. நம்ம எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? பாஸ்டர் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ண உடனே, நான் வீட்டுல முட்டி போட்டு ஜெபம் பண்ண உடனே, நான் ஒரு சொல்லி கண்ணீர் சிந்தின உடனே, ஆண்டவருடைய வார்த்தை என்னை நோக்கி வந்த உடனே என் வாழ்க்கை மாறினேன், என் குடும்பம் மாறினேன், என் பிரச்சனைகள் மாறினேன், கணவனார் மாறினேன், என் பிள்ளைகள் மாறினு சொல்லி உடனே நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க. அந்த நடக்கிற உடனே அடுத்த நிமிஷமே நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த காரியத்தை கைவிட்டு கர்த்தரை மறந்துட்டு அந்த ஒரு வாரம் ஃபுல்லா வாழ்ந்து நம்ம அடுத்த நாள் வருவோம், அடுத்த காரியத்துக்கு போயிடுவோம். நம்ம இப்ப இந்த காரியம் நமக்கு என்ன ஆயிடுச்சு, நடக்கல, இது நடக்க ஆண்டவர் காரியத்தை என்ன பண்ண முடியாதுல்ல, அடுத்த காரியத்துக்கு நம்ம போயிடுவோம். இப்ப அடுத்த காரியத்தை என்ன பண்ணுவீங்க, மனக்கண்டு சொந்தம் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வச்சு அதுக்காக ஜெபம் பண்ணுவீங்க, அது உடனே நடக்காது. அப்ப என்ன பண்ணுவீங்க, அதை விட்டுருவீங்க. ஆண்டவர் அதை செய்ய முடியாது, அடுத்த காரியத்தை என்ன பண்ணிடுவோம், தூக்கிட்டு வந்துடுவோம். நான் சொல்றேன் ஆண்டவர் திடீர்னு செய்வார். உடனே செய்கிறதுக்கு ஆண்டவருக்குலாம் முடியும், ஆனா திடீர்னு செய்யும் பொழுது யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் பவுலை சீலாவை அடிக்கும் பொழுது உடனே நம்ம தடுத்திருக்கலாம்ல.
ஆண்டவர் ஏற்ற காலத்துல நிச்சயமாய் அதினதின் காலத்துல அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் விசுவாசிக்கிற ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்க உடனேன்ற வார்த்தையை மாற்றிக்கொள்ளுங்க. உடனே வாழ்க்கையில் இது நடந்தது ஆண்டவரே, உடனே வாழ்க்கையில் இது கிடைக்கணும், உடனே இந்த மனுஷன் மாறிடும், உடனே அந்த காரியம் நடந்தது, உடனே பிள்ளை மாறிடும், உடனே உடனே உடனேன்றது நீங்க மாத்திட்டு நீங்க உங்க வேற அந்த பாதையில அந்த இருளான பாதையில நீங்க என்ன பண்ணணும்னா கையை தட்டி நீங்கள் பாடும் பொழுது நான் சொல்றேன், நீங்க எதிர்பாராத நேரத்துல கர்த்தர் இறங்கி கிரியை செய்வார். உங்க பிள்ளை வரும், உங்க கணவனார் வருவார், உங்க குடும்பத்துல நீங்க யாருக்காக ஜெபம் பண்ணல, எந்த மனிதருக்காக அல்லது எந்த வியாதிக்காக எதற்காக நீங்க ஜெபம் பண்ணல, ஒரு நாள் நீங்க நினைக்காத பொழுது அது மாறுதலாகி முடியும். ஆமா, நீங்க வாசி 26ஆம் வசனத்தை வாசி முடியுங்க. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிடுச்சு. இன்னும் மெசேஜ் இருக்கு, டைம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல பாருங்க. இந்த சிறைச்சாலை எல்லாம் உடஞ்சி கட்டுகள்லாம் அவங்க உடனே சிறைச்சாலை காவல்ல இருந்தான் பாருங்க. அவன் பயந்தான், இவன் தப்பிச்சாடுறா, எல்லாரும் ஏதோ ஒன்று நடந்துச்சு, அவன் தப்பிச்சாடுறான்னு சொல்லி இவன் பயந்து இவன் கொலை செய்ய போறான். அவனையே அவன் தற்கொலை செய்யறதுக்கு அவன் முயற்சி பண்ணும்போது பவுல் சொல்றான், வாசிங்க அந்த வசனத்தை, 28வது வசனம் வாசிங்க. பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாத, நாங்க எல்லாரும் இங்கேதான் இருக்கணும்னு சொன்ன இந்த ஒரு வார்த்தை என்ன பண்ண தெரியுமா? அவனுடைய அந்த சிறைச்சாலையில காவல் காத்தா பாருங்க, அவன் ரட்சிக்கப்படுறான், அவன் குடும்பம் ரட்சிக்கப்படுது, அவன் குடும்பமே அவன் சந்ததியை கர்த்தரை தெரிந்து கொள்கிறார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையில் ஏற்படுகிற சிறைச்சாலையில் நீங்கள் உத்தமமாய் கர்த்தரை பாடினீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை கொண்டு உங்கள் சத்துருக்களை ஆண்டவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சில நேரங்களில் எனக்கு ஏன் பாடுவதுன்னா, ஏன் சாட்சியை வச்சு கர்த்தர் இன்னொருத்தனை அவருக்குள்ள கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே நான் உத்தமமா ஆள்றேன், நான் எல்லா காரியத்திலையும் கரெக்டா இருக்கேன், ஏன் எனக்கு உபத்திரவமா? உன்னை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய கூட்டத்தை அறுவடை செய்ய போகிறார். உன்னை கொண்டு ஆண்டவர் ஒரு குடும்பத்தை ரட்சிப்புள்ள நடத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வரைக்கும் நம்ம விடுறது இல்லை. அதான் பிரச்சனை. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, அந்த லெவல் வரைக்கும் நம்ம போறதே கிடையாது. அந்த லெவல் வரைக்கும் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது அப்படின்னா தண்ணி ஊத்துறோட நம்ம மூடிடுறோம். அந்த பாத்திரம் நிரம்பி வழிஞ்சாதான் வெளியேறோம் பாப்பா. அல்லேலூயா. ஒரு பாத்திரம் இங்க எதுக்கு வைத்துக் கொள்ளுங்க. இந்த ஒரு பாத்திரம், ஸ்டீல் பாத்திரம், அம்மா மாதிரி நிறைய இருந்தனால ஸ்டீல் பாத்திரம் ஒன்று வைத்துக் கொள்றேன். நான் வந்து தண்ணி இருக்குன்னு நான் சொல்றேன். எவ்வளவு தண்ணி இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியுமா? அது எப்ப நிரம்பி வழிதா அப்ப சொல்லி நீங்க என்ன சொல்லுவீங்க? அது நிரம்பி உங்க வாழ்க்கையில கர்த்தர் காரியத்தை செய்யணும் துவங்குறாரு. அவர் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முடிச்சுட்டு என்ன பண்ணிடுவோம்? இந்த காலையில கர்த்தர் சொல்ற வார்த்தை, சடுதியிலே நான் காரியத்தை வாய்க்கிறேன். சடுதியிலே உங்கள் உபத்திரவங்கள் மாறும். சடுதியிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் சிறையிருப்பை திருப்ப வல்லமை உள்ளவராக. ஹல்லேலூயா. நீங்க நினைச்சிருக்கலாம், நான்லாம் இதுக்காச்சும் பயன்படுவேன், நான் கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு கூட்டத்தை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில முதல்ல நான் சொன்ன காரியம், யார் என்ன வந்து ரெகக்னைஸ் பண்றா, என்னை யார் அப்ரிஷியேட் பண்றா, என்னை யார் ரூல் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்றது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு எதிராக நீங்க மாற ஆரம்பிங்க. கர்த்தருக்கு விரும்பாத வழியில நம்ம போயிட்டு இருக்கோம், அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் வழியில நீங்க திரும்புவீங்க, உபத்திரவம் ஆரம்பிக்கும். உபத்திரவத்துல நீங்க பாட ஆரம்பிக்கும் போது கர்த்தர் இறங்கி கிரியை செய்ய ஆரம்பிப்பார். கர்த்தர் இறங்கி கிரியை செய்யும் பொழுது சுற்றி இருக்கிறவர்கள் பார்த்து அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். ஆமென். நிறைய நேரங்கள் நம்ம மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்கணும் இல்லையோ, மற்றவர்கள் இடையூறா இல்லாம இருந்தாலே போதுமானதுன்னு நினைக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, ஒருவனுக்கு இடர்கள் உண்டாக்கினா
சத்தமா சொல்லுங்க. ஒருவனுக்கு எழுதல் உண்டாகினா பண்ண சொல்லுங்க வசனம். எந்திரங்களை கட்டி சமுத்திரத்தில் ஆழத்தில் போடுன்னு சொல்லுங்க. ரெண்டு விஷயம் நம்மளால பண்ண முடியும். ஒன்றும் உபதிரவமா இருக்க முடியும், இல்லை சாட்சியா இருக்க முடியும். நீங்களும் நானும் சாட்சியா இருக்கணும்னா கர்த்தர் அழைப்பு இருக்கிறார். ஆமா, மேலும் இப்போ ஒரே வசனத்தை மாத்திரம் வாசிக்க எளிமைக்கலாம். ஒரே வசனத்தை மட்டும் வாசிச்சு சங்கீதம் 42:5 வாசிங்க. ஆண்டவர் நிச்சயமா நான் விசுவாசிக்க உங்களோட பேசுகிறேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? உன் தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஆண்டவரே, என் உபத்திரவத்தின் மத்தியில், என் சிறைச்சாலையின் அனுபவத்தின் மத்தியில் துதித்து பாடுகிற ஒரு அனுபவத்தை தான். ஹalleluya ஹalleluya. வாயில திறந்து நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே, எந்த பாதையானாலும் சரி, அது எப்பேற்பட்ட இருளான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நாங்கள் துதித்து பாடங்களுக்கு உதவி செய்யுங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள்ள கலங்கிட்டு இருக்க? எனக்குள்ள நீ ஏன் புலம்பிட்டு இருக்கிற? நீ கர்த்தரை இன்னும் துதி என்று சொல்லுகிற பொழுது, இந்த காலை வேளையில் நாம் அவரை இன்னும் துதிக்கும் பொழுது, அவரை இன்னும் ஆராதிக்கும் பொழுது, அவரை இன்னும் உயர்த்தும் பொழுது, நான் சொல்லுகிறேன், உங்கள் சிறையிருப்பு மாறும். உடனே அல்ல, கர்த்தர் சடுதியிலே மாற்ற வல்லமை உள்ளவர். நிறைய நேரங்களில் நீ உடனே 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 எதிர்பார்த்து சோர்ந்து போயிருப்போம் என்று சொன்னால், நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உடனே அல்ல. சில காரியங்கள் உடனே செய்வார், சில காரியங்கள் உடனே நடக்கும். ஆனா சில காரியங்கள் உன் வைராக்கியத்தை அவர் சோதிப்பதற்கு, உன் விசுவாசத்தை அவர் சோதிப்பதற்கு அவர் கொஞ்சம் தாமதங்கள் உண்டாக்குகிறார். சடுதியிலே அவர்களுடைய சிறைச்சாலையின் கதவு திறவுண்டது. அவர்கள் கட்டுகள், சங்கிலிகள் அறுபட்டது என்று வசனம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் அதை செய்ய, கர்த்தர் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவர். கண்களை மூடி நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எத்தனை பேர் முழு இதயத்தோட ஓ வைராக்கியமா ஆண்டவரே, எங்கள் பலவீனத்தின் மத்தியில், எங்கள் குழந்தையின் மத்தியில், எங்கள் சிறைச்சாலையின் மத்தியில், எங்கள் கண்ணீரின் பாதையின் மத்தியில் நாங்கள் இன்னும் துதிப்போம் என்று சொல்கிறவர்கள் கண்களை மூடி. Thank you, Jesus. Holy Spirit, Holy Spirit, Hallelujah. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை சேர்ந்து சொல்வோம். இன்னும் துதிப்பேன், ஓ இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவும் இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவும் இழந்தாலும் எல்லாமே முடிந்தது. ரெண்டு கையை உயர்த்தி, இந்த கல்லறையில் கல்லை புரட்டிடுவே, என்னை மறுபடியும் உயிர் தேடும்ப. இந்த கல்லறையில் ஓடி புரட்ட வல்லமை உள்ளவர், காயத்தை மாறுதலாய் முடிய பண்ண வல்லமை உள்ளவர். முழு பலத்தோடு ரெண்டு கை
துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை நான் இன்னும் துதிப்பேன். ஓ ராமாஷி ராமஹரதரலோ ரேமமஹரதே. மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெரும். வாயத்திலிருந்து அறிக்கை செய்யுங்க. மரணத்தின் பயம் என்னை மீண்டும் எழுப்பிடுமே. உங்கள் தழும்புகளா உலகத்தோடு மீண்டும் எழுப்பிடுமே, மேலே கொடுத்திடுமே. உங்கள் தழும்புகளா குணமாகிடுமே. இன்னும் துதிப்பேன், இன்னும் உலகத்தோடு அவரை பார்த்து சொல்லுங்க. எல்லா சூழ்நிலையிலும் நான் உங்களை ஆராதிப்பேன் சொல்ற ரெண்டு கையை உயர்த்தி சொல்லி இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வல்லவர் நல்லவர் சர்வ வல்லவர், வல்லவர் நல்லவர் சர்வ வல்லவர். நீங்க சொல்லுங்க. நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன். கைகளை உயர்த்தி கடைசி இன்னும் துதிப்பேன் சொல்லுவோம். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நான் இன்னும் துதிப்பேன். ஓ ஈஸ்வரன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே எல்லாமே முடிந்தது. நீங்க சொல்லுங்க. இன்னொரு விஷயம், நம்பிக்கையாவுமே அவரை பார்த்து சொல்லுங்க. எல்லாமே முடிந்தது. இன்னொரு விஷயம் சொல்லுங்க. நம்பிக்கை நம்பிக்கையாவுமே எல்லாமே எந்தன் கல்லை புரட்டிடுவே, என்னை மறுபடியும் உயிர்த்தெழும்பச் செய்வேன். இயேசுவே, உயிர்த்தெழும்பச் செய்வேன்.
இன்னும் பிரச்சனையை பார்த்து அவரை பார்த்து சொல்லி இன்னும் துதிப்பேன். ஓ ஈஸ்வரன், ஓ ஆண்டவரே, நாங்களும் பவுலை போல சீலாவை போல எங்கள் வாழ்க்கை எனும் சிறைச்சாலையில் தொழுமரம் என்கிற பிரச்சனையில இருக்கும் பொழுது செபம் பண்ணி உங்களை துதித்து பாடுகிற நல்ல கிருபை எங்களுக்கு தான். என்னை சுற்றியுள்ள மனிதர்கள் எங்களை எதை நோக்கி நடத்துகிறார்கள் என்று சொல்லி அறியத்தக்கதான ஒரு ஞானத்தை தாங்க. கர்த்தர் எங்களுடைய உபத்திரவத்திலே எங்களோடு இருந்து ஒரு அற்புதத்தை செய்து சுற்றி ஜனங்கள் பார்த்து இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி எல்லா முழங்கால்களும் முடங்கத்தக்கதான வல்லமை உள்ள காரியத்தை இந்த வாழ்க்கை கொண்டு செய்யணும்னு நினைக்கிறீங்க. உங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் இன்னும் துதிப்போம், இன்னும் உயர்த்துவோம், இன்னும் ஆராதிப்போம். பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, உபத்திரவத்துக்கு மேல உபத்திரவம், பாடுகளுக்கு மேல பாடுகள் என்று சொன்னால் நாங்கள் இன்னும் துதிப்போம். எங்கள் உபத்திரவத்தை காட்டிலும் அதிகமாய் துதிப்போம். எங்களை விடுவியாமல் போனாலும் உண்மையை ஆராதிப்போம். உடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் தொடர்ந்து வீசு. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Hallelujah.